அதிமுகவின் ஆலமரம் சரிந்தது. வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொதுச் செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். அதிமுகவுடைய ஆலமரமாக எடப்பாடி பழனிசாமி தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின்பு அதிமுகவிற்காண்டி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்திருக்கிறார். அதிமுகவை ஒரு கட்டுக்கோப்புடன் அடுத்த கட்ட நகர்வை நோக்கித்தான் எடுத்து சென்றாரே தவிர அதிமுகவை பின்னோக்கி எடுத்து செல்லவில்லை. ஆனால் அதற்கு மக்களுடைய தீர்ப்பு என்பது எதிராக இருந்திருக்கிறது தவிர எடப்பாடி பழனிசாமியின் மீது எந்த தவறும் கிடையாது. அதிமுக அடுத்தடுத்த தோல்வியை சந்தித்திருக்கிறது என்றால் பொதுச் செயலாளர் மட்டும் காரணம் கிடையாது. அதிமுக கூடிய அனைவருமே தான் காரணம். ஏனென்றால் அதிமுக 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் என்பது இருக்கிறாங்க. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு விழுந்த வாக்குகள் எத்தனை கோடி? 1 கோடிக்கு மேற்பட்ட வாக்குகள். மீதம் இருக்கக்கூடிய 1 கோடி வாக்குகள் எங்கே போனது? அப்ப அதிமுக அனைவரும் மேல்தான் தப்பு என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக அதிமுகவை அடுத்த கட்டத்தை நோக்கி, அதாவது அதிமுக ஒரு குடும்ப கட்சியாகவோ அதிமுக மற்ற கட்சியிடம் அடமானம் வைக்கப்படாமலோ அடிமை கட்சியாகவோ இல்லாமல் வழிநடத்தி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது அந்த ஆலமரமே சரியக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஏனென்றால் அதிமுகவிற்குள்ளே மிகப்பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பி இருக்கிறது. மொத்தமாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகப்படியானவர்கள் சி.வி. சண்முகத்திற்கும் எஸ்.பி. வேலுமணிக்கும் ஆதரவுகளை கொடுப்பதாகத்தான் தற்சமயம் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எஸ்.பி. வேலுமணியும் சி.வி. சண்முகத்தையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும். அந்த இடத்திலே எஸ்.பி. வேலுமணியோ சி.வி. சண்முகமோ மற்ற நபர்களோ பதவியிலே பொதுச் செயலாளர் பதவியிலே அமர வைக்க வேண்டும் என இருவரும் முடிவுகளை எடுத்து தனித்தனியாக ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். அதாவது எஸ்.பி. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கோவையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறது. சி.வி. சண்முகத்திற்கு விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட வடகிழக்கு மாவட்டங்களிலே ஆதரவு என்பது அதிகமாக இருக்கிறது. இப்ப கொங்கு மண்டலத்திலே எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்குகள் சரிந்ததற்கு காரணம் எஸ்.பி. வேலுமணி அப்படிங்கிற இன்னொரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதாவது அதிமுக திமுக கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்க வேண்டும். அதுவும் திருமாவளவனை முதல்வராக்கி எடப்பாடிக்கு துணை முதல்வர் பதவி என பேசப்பட்டதுதான் எடப்பாடி பழனிசாமி முடியாது என சொன்னதற்கு காரணம். அது மட்டுமல்லாமல் விஜய்க்கும் ஆதரவு இல்லை என ஒதுங்கிக் கொண்டார் எடப்பாடி பழனிசாமி. இந்த விஷயங்களை மையப்படுத்தி தான் தற்போது சி.வி. சண்முகம் தலைமையிலே புதிதாக ஒரு அணி என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 37 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இணையதளங்கள் தான் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கே தவிர அதிமுகவின் சார்பாக எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் இதுவரைக்கும் வெளியாகல. ஒருவேளை போர்க்குடி என்பது அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியை ராஜினாமா செய்வதை தவிர வேறு வழிகள் எதுவும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக பிளவுபடாமல் இருந்தால் வரக்கூடிய நாட்களில் வேறு ஏதேனும் மாற்றங்கள் என்பது கூட அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.